கோல்டா மியூச்சுவல் ஃபண்டானு கேட்டால் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் நீங்கள் சொன்ன ஆப்ஷன்ஸில் டிஜிட்டல் கோல்டு மட்டும் வேண்டவே வேண்டாம், ஏன்னா இட்ஸ் நாட் ரெகுலேட்டட். பாண்டில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு 10% வரும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த 10% வரும். வேறு இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக 16% 17% இறங்கியிருக்கு. அந்த சமயத்தில் லாஸ்ட் வீக்கில் எல்லாரும் போய் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ தி ஆர் சிட்டிங் வித் 17 to 18% லாஸ். பட் பாண்டில் அப்படி கோல்டு அண்ட் சில்வர் ராலி அப்படின்றது 2026 ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆகுமா? சைனீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கோல்டு சேல் பண்ண தொடங்கிட்டாங்கனால உங்கள் கையில் நீங்கள் கோல்டு வச்சுக்கிறது வேஸ்ட். தங்கத்தோட விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 26 இயர் ஆஃப் ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் கோல்டில் போட்டாலும் சரி, மார்க்கெட்டில் போட்டாலும் சரி. பெரிய அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறீங்களா? ஆமாம். வணக்கம் சார். வணக்கம். என்கிட்ட வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் கோல்டில் வந்து தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். 2026 என்னுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஹோல்ட் பண்ணணுமா இல்லை வந்து செல் பண்ணணுமா? ஹவு டு ஐ நீட் டு பிளான் சார்? ஆல்ரெடி கோல்டு எவ்வளோ ஏறணுமோ அது ஏறிடுச்சு மேக்ஸிமம். இப்போ அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக் அன்சர்டனிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இப்போ யூஎஸில் புதுசாக ஃபெட் சேர் அப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி போக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. டேரிஃப் பற்றி ஒரு கிளாரிட்டியும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏறின மாதிரி கோல்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 50% எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதில் பாதியை விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறது அப்படி கண்டினியூ ஆகும். சார், இப்போ பெஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம வந்து இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை டிஜிட்டல் கோல்டாக வாங்குறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எது வந்து பெஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்? அதே மாதிரி எது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை நமக்கு தரும்? கோல்டா மியூச்சுவல் ஃபண்டானு கேட்டால் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் நீங்கள் சொன்ன ஆப்ஷன்ஸில் டிஜிட்டல் கோல்டு மட்டும் வேண்டவே வேண்டாம், ஏன்னா இட்ஸ் நாட் ரெகுலேட்டட். பேடிஎம் இங்கே எல்லாமே விற்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ ஆர் செபி. அதனால் டிஜிட்டல் கோல்டு போகாமல் இடிஎஃப் போகலாம். அப்படி அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் இத்தனை பர்சன்டேஜ் தான் கோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து யூ கேன் மேக் இட் அஸ் அ இடிஎஃப். எனக்கு கோல்டு போட்டுக்கிறது பிடிக்கும், எனக்கு சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்கலாம். ஃபிசிக்கல் கோல்டாக இடிஎஃப்னு பார்த்தா இடிஎஃப் தான். ஏன்னா இடிஎஃப்ல வெறும் கோல்டோட ரேட் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் இடிஎஃப் தேன் ஃபிசிக்கல் கோல்டு ஆர் டிஜிட்டல் கோல்டு. சார், இப்போ பாண்டு ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு பக்கம் கோல்டு, இந்த ரெண்டுலேயும் வந்து எது பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட், எது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும்? நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட எது ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். கடந்த ஒரு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இட் வாஸ் ஃப்ளாட். அப்படியே தான் ஃப்ளாட் இருந்தது. இதுக்கு மேலேயும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி தான் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் வராது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா என்னோட காசை ஐ ப்ரிஃபர் பாண்ட் தேன் கோல்டு. இப்போ பாண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, கோல்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, அதே மாதிரி ரெண்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன? பாண்டில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு 10% வரும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த 10% வரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மார்க்கெட் ஏறினாலும் சரி, அதில் பாதாளத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய 10% வந்துக்கிட்டே இருக்கும். வேறஸ் தி அட்வான்டேஜ் இன் கோல்டு இஸ் மார்க்கெட் ரிலேட்டட். லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைக்கு மாதிரி வந்தால் யூ வில் மேக் அ ஃபார்ச்சூன். ஸோ தேட்ஸ் அன் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். நம்ம கோல்டில் வர்ற மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு ரேட் சேஞ்ச் வந்ததுன்னா உங்களுக்கு பாண்டில் அதே 10% தான் வரும். இதுதான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அட்வான்டேஜ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாண்டில் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் வாங்குகிற பாண்டு இத்தனை % வட்டினா எத்தனை % வட்டி தான். வேறு இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக 16% 17% இறங்கியிருக்கு. அந்த சமயத்தில் லாஸ்ட் வீக்கில் எல்லாரும் போய் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ தி ஆர் சிட்டிங் வித் 17 to 18% லாஸ். பட் பாண்டில் அப்படி இல்லை. இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். எனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோல்டா இல்லை பாண்டான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் பாண்ட். ஏன்னா எனக்கு ஒரு சர்டனிட்டி கிடைக்குது, எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது.
இந்த வருஷம் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு 10,000 வரும் அப்படிங்கிற ஒரு சர்டனிட்டி, எனக்கு எவ்வளோ வருங்கிற ஒரு கிளாரிட்டி, இது எல்லாமே எனக்கு கிடைக்குது. எனக்கு அப்பப்போ வர்ற அந்த லேண்ட்ஸ்லைடு இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஐ see things and invest based on a long term basis. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தான் யோசிக்கிறது. ஸோ அந்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீங்கள் யோசிக்கும் போது இஃப் யூ ஆவரேஜ் இட் அவுட், அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 10% இல்லை 11% CAGR தான் வரும். எனக்கு அதே இது ஐம் கெட்டிங் தேட் இன் பாண்ட். வருஷம் எனக்கு ஸ்டேபிள் இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ஐ ப்ரிஃபர் பாண்ட். கோல்டு அண்ட் சில்வர் ராலி அப்படின்றது 2026 ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து இது ஒரு சீசனல் பிரேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா சார்? லாஸ்ட் இயர் எதுக்காக அந்த அளவுக்கு ரேலி ஆச்சு அப்படின்னு சொன்னால் டியூ டு அன்சர்டனிட்டிஸ். டேரிஃப் வந்தது, ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, யூரோப்பில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது ஃப்ரீக்வெண்ட்டாக. யூகே வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். அதே மாதிரி ரஷ்யாலேருந்து ஆயில் இம்போர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா குளோபலாக கவர்மெண்ட்ஸ், அந்தந்த கண்ட்ரிஸோட கவர்மெண்ட்ஸ் வந்து டன்னு கணக்கில் வாங்க ஆரம்பித்தாங்க கோல்டு. எக்ஸப்ட் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் கோல்டு அவங்க வாங்கலை. ஏன்னா விஆர் என்ன சொல்ல, மக்களே ஏகப்பட்ட கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரிக்குள்ளார வந்ததுனாலே அது கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய வாங்க ஆரம்பிச்சதுனால எல்லா கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸு, சைனா, அதுக்கப்புறம் அந்தந்த கண்ட்ரிஸோட ட்ரெஷரி, இவங்க எல்லாம் வாங்கி குவிக்க ஆரம்பித்ததுனால இருக்கிற சப்ளையில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாச்சு. அதனால தான் இந்த கோல்டு ஏறினதுக்கான காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் எல்லா கவர்மெண்ட்டும் வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. 20,000 டன்னு சைனா மட்டும் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சு. சில்வர் ப்ரைஸ் ஏன் ஏறிச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாச்சு, சப்ளை வாஸ் லெஸ், டிமாண்ட் வாஸ் ஹை. ஸோ அதனால் சில்வர் அதிகமாச்சு. இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான். இது ரெண்டும் இப்போ கண்டினியூ ஆகுமானா நோ, இட் ஒன்ட். ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்க வேண்டியதை வாங்கி வச்சுட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் ஒன்று பார்த்தேன், சைனாவில் சிந்தட்டிக் கோல்டு வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. லுக் ஃபார் த நியூஸ் வேர் சைனா கவர்மெண்ட் ஆர் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்டிங் டு செல். அவங்க எப்போ சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ சைனீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கோல்டு சேல் பண்ண தொடங்கிட்டாங்கனால உங்கள் கையில் நீங்கள் கோல்டு வச்சுக்கிறது வேஸ்ட். சார், இந்த டேரிஃப் செட்டில் டவுன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்தியாவுடைய டேரிஃபை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருவேளை இந்த டேரிஃப் செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே ராலியில் அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? தங்கத்தோட விலை வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி லேண்ட்ஸ்லைடு அந்த அளவுக்கெல்லாம் குறையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது, அதனால தங்கத்தினுடைய விலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா நாடுகளும் வந்து செட்டில் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சர்டனிட்டி அமெரிக்காவில் வந்துருச்சு. இப்போ ஃபெட் வந்து ஜெரோம் பவல் இருந்த வரைக்கும் அவர் மதில் மேல் பூனையாக இருந்தார். இந்த பக்கம் தாவார அந்த பக்கம் தாவாரன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஃபெட் சேர் வந்து எந்த பக்கம் தாவாரன்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால் ஸோ அதில் ஒரு சர்டனிட்டி வந்துருச்சு. டேரிஃபில் ஒரு சர்டனிட்டி வந்துச்சு. தள்ளுபடி தர்ற மாதிரி, துணிக்கடையில் தள்ளுபடி தர்ற மாதிரி 50% ஏற்றி மறுபடியும் 17% குறைச்சிருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அ சக்ஸஸ் ஆர் நாட், பட் ஸ்டில் வி ஆர் பேயிங் 18% மோர். இட் யூஸ் டு பி 0%, 18% மோர். இப்போ அதுலேயும் ஒரு சர்டனிட்டி வந்துருச்சு. சரி, ஓகே 18% தான் டேரிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டனிட்டி வந்துருச்சு. மார்க்கெட்லேருந்து பணம் வந்து இப்போ மூவ் ஆகிடும். எல்லா எஃப்ஐஐஸும் யூஎஸ் பாண்டு ஈல்டு அதிகமாக போகிறதுனால எல்லாருமே இப்போ அங்கே போக ஆரம்பிப்பாங்க. எஸ்டிடியில் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு, குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எஃப்ஐஐஸ் இதுக்கு மேலே மார்க்கெட்டை விட்டு மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை விட்டு மூவ் ஆகிடுவாங்க, நமக்கும் உங்கள் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடும். அந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ 2026 இயர் ஆஃப் ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் கோல்டில் போட்டாலும் சரி, மார்க்கெட்டில் போட்டாலும் சரி, அது வந்து யுவர் ரிட்டர்ன்ஸ் வில் பி ஃப்ளாட். ஸோ அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பெக்ட். பெரிய அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறீங்களா? ஆமாம்,
இப்போ இந்த மெட்டலை பற்றி நம்ம பேசும்போது சார், மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, மெட்டலும் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? மெட்டல் ஸ்டாக்ஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணலாமா 2026ல்? மெட்டல் ஸ்டாக்ஸ் கமாடிட்டிஸ்லேயே எப்போவுமே இது ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. காப்பராக இருக்கட்டும், இல்லை அலுமினியமாக இருக்கட்டும், எதுக்கெல்லாம் அந்த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸுக்கான பேட்ரி மேனுஃபேக்சரிங், சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எந்த மெட்டல் யூஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் போய் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், நியூஸை பாருங்கள். மெட்டலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். கோல்டு அண்ட் சில்வர் மட்டும்தான் there is a sentiment attached to it. ஏன்னா அதில் வந்து நகையோ இல்லை இதுவோ யூ கேன் மேக். ஸோ மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் பியூர்லி பேஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான். பிளாட்டினம் இஸ் டெட், ஸோ நோ நீட் டு வாரி அபவுட் இட். காப்பர், அலுமினியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே யூ கேன் ஸ்டார்ட் டு அப்சர்வ் த மார்க்கெட் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இப்போ நம்ம வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பிகினர் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெஷர், அவர் தன்னுடைய சம்பளத்தை வந்து எப்படி முதலீடு பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இருக்கிற மக்கள் வந்து வேலைக்கு வரும்போதே அவங்க நிறைய கடனோட தான் வராங்க. எஜுகேஷனல் லோனாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலியோட கடனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோட தான் வராங்க. யூஸ்வலாக என்ன சொல்லுவோன்னா 50-30-20 பிரின்சிபல். 50 வந்து ஃபார் யுவர் நீட்ஸ், அத்தியாவசிய தேவைகளுக்காக, வீட்டு வாடகை, வீட்டு செலவு, இஎம்ஐ, அதாவது வீட்டு இஎம்ஐ மட்டும், ஓகே, நாட் அதர் இஎம்ஐஸ். 30% வந்து சேவிங்ஸு, 20% வந்து வாண்ட், ஆசைகளுக்காக. இப்போ வர்ற ஜென்ரேஷன் ஆல்ரெடி ஒரு பெரிய வெயிட்டை தலையில் அவங்க தூக்கிட்டு வரும்போது உட்காந்து பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணது போக எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்த யூ ஸ்டார்ட் டு சேவ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்கள் மேலே இருந்த சுமையெல்லாம் இறங்கின பிறகு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட் 50-30-20 ரூல். இதில் வந்து ஒரே ரூலு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம காலம் வேறு, இப்போ இருக்கிற காலமே வேறு. தேங்க்யூ சார். வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.